அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த மிஸ்டேக். தவறு அப்படின்னு அர்த்தம் தமிழில். மிஸ்டேக்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஸ்கூல்ஸில் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது, அல்லது குடும்பத்தில் சிறு சிறு தவறுகளை புரிஞ்சிக்கிட்டே தான் இருப்போம். மனிதனுடைய இயல்பும் அதுவும் கூட. ஆனால் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணால் வேலிடா வாய்டா அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் உலாவிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒப்பந்தத்தில் மிஸ்டேக் இருக்குதுன்னா அது வாய்டா தானே இருக்கணும். அதுதானே நியாயமும் கூட. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தவறு செஞ்சோம்னா அது தப்பு தான். அது தவறு செஞ்சால் ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கப்படுகிறதுன்ற நினைவில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ அந்த கான்செப்ட் தவறு தான். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கான்செப்ட் அணுகுங்க. மிக எளிமையாக புரிய வரும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் என்னென்ன ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த 2 லைனை படிக்கும்போது மிக அற்புதமாக புரிய வரும். வாட் இஸ் மிஸ்டேக்? செக்ஷன் 2022 சொல்லுது. 20லேருந்து 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கை பற்றி டிஃபைன் பண்ணி சொல்லுது. தவறு என்பது ஒப்பந்தத்தில் பங்கேற்பவர்கள் உண்மை நிலையை தவறாக நம்பிக்கொள்வது. அவங்களாகவே நம்பிப்பாங்க. மேலும் இது ஒரு தவறான புரிதல் அல்லது தவறான நம்பிக்கையும் குறிக்கலாம். இவங்களை யாரும் ஏமாத்தலை, யாரும் ஃப்ராட் தனம் பண்ணலை. இவர்களாகவே புரிஞ்சிக்கிறாங்க, இவர்களாகவே தவறு செய்கிறாங்க, இவர்களாகவே அதற்குண்டான பலனை அனுபவிக்கிறார்கள். அதற்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆஃப் லா. தனியாக இதை மட்டும் கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ்டேக்கை நீங்கள் எழுதிட்டு மிஸ்டேக் ஆஃப் லா எழுதணும். நீங்கள் சட்டம் தொடர்பான தவறு. ஸோ கான்ட்ராக்டில் ஏற்படக்கூடிய தவறுகள் அல்லது இருக்கிற எல்லா சட்டத்தையும் பார்த்தீங்கன்னா வயலேட் பண்ணுறதே ஒரு தவறு தான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மெயின்டைன் பண்ணணுன்றது ஒரு சட்டம். அந்த சட்டத்தை மீறுவது பிரீச் ஆஃப் லா. ஒரு போக்குவரத்து விதிமுறையை மீறுவது. சிக்னலில் நிற்கணும்னா சிக்னலில் நிற்கணும். சிக்னலை தாண்டி நின்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்கள் ஃப்ராடு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் ஃப்ராடுக்கும் மிஸ்டேக்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை. ஸோ இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டத்தின் தவறாக பார்க்கப்படுகின்றது. இதற்கப்புறம் நீங்கள் உங்கள் புத்தகத்தை படிக்கும்போது மிக அற்புதமாக புரிய வரும். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னா என்னென்னா ஒரு உண்மை தொடர்பான தவறு. ஒரு கான்ட்ராக்ட் படிக்கிறீங்க, அதில் ஃபேக்டெல்லாம் மிஸ்டேக்காக இருக்குது, பொய்யா இருக்குதுன்னா அது உண்மை தொடர்பான தவறுன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம கரெக்ஷன் பண்ணணும். இது ஒரு செக்மெண்ட் ஆஃப் டைப்பு. இன்னொரு செக்மெண்ட் ஆஃப் டைப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருப்போம். பைலேட்டரல் மிஸ்டேக். அதன் பிறகு பார்த்திங்கன்னா யூனிலேட்டரல் மிஸ்டேக். இருதரப்பு தவறு செல்லவே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் இதுக்கு? கள்ளக்கடத்தல், ஆள் கடத்தல், அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த குற்றம் என நிர்ணயிக்கப்பட்ட அந்த செயல்களை செய்தல். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே இன்டென்ஷன் இருக்கும். ஏக்கும் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் இருக்கும், பிக்கும் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பைலேட்ரல் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அது வாய்டுன்னு சொல்லியாச்சு. இட்ஸ் கால்டு வாய்டு ஆபினிட்டிவ் அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். யூனிலேட்டரல் மிஸ்டேக் அப்படின்னா என்னென்னா ஒரு தரப்பு தவறு. ஒரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா நன்மை நினைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இன்னொரு தரப்பினர் பார்த்திங்கன்னா ஏமாற்றும் நோக்கத்தோடு இல்லை இவர்கள் உண்மை நம்ப வைக்கிற மாதிரி எதனா ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அது வேலிட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இல்லை வாய்டபுள்னு கூட போட்டுக்கோங்க. வாய்டபுள்னாலும் வேலிட்னாலும் கண்டிப்பாக கோர்ட்டில் வழக்கை பதிவு செஞ்சு நம்மளுக்கு உண்டான பரிகாரத்தை தேடலான்றதை நினைவில் வச்சுக்கோங்க. வாய்டுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோர்ட்டில் வழக்கை பதிவு செய்ய முடியாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். இன்னும் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இதை பார்க்கப்படுது. சட்டம் அறியாமையும் ஒரு தவறு தான். சட்டம் எனக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி வெள்ளைக்கோட்டை தாண்டி நின்னா, சிக்னலை தாண்டி நின்னா 100 ரூபாய் ஃபைனுன்றதே எனக்கு தெரியாது, எனக்கு சட்டமே தெரியாது அப்படின்னு சொல்கிறதே ஒரு தவறு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இக்னோரிட்டியா ஜூரிஸ் நான் எக்ஸுசாட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் மேக்ஸிம். இதற்கு இணையான தமிழ் வார்த்தை இதுதான். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிக அற்புதமாக பெரிய அளவில் தெரிய வந்திருக்கும். இன்னதைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். உங்களுடைய புத்தகங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இல்லை இதை வச்சே நீங்கள் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு பக்கத்துக்கு இது சிறு வினாக்களாக இருந்தால் எழுதிடலாம்.
ஒரு சிறு வினாக்கள் எழுதுறீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருந்ததுன்னா உங்களுக்கு 2 பக்கம் தேவைப்படும். கண்டிப்பாக 2 பக்கம் தேவைப்படும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களும் எல்லாத்துக்கும் நம்ம தான் பில்ட் பண்ண கற்றுக்கணும். ஒரு இல்லுஸ்ட்ரேஷன், கண்டிப்பாக ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கணும். காலோவே வெர்சஸ் காலோவே இன் 1914 அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்ட், இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட் சொல்லப்படுது. ஒரு ஆணும் பெண்ணும் தன்னை கணவன் மனைவி என நம்பிக்கொண்டு, ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே லிவிங் டுகெதரில் இருந்திருக்காங்க. இந்த காலத்தில் தான் நமக்கு தெரியுது. நம்ம இந்தியாவில் லிவிங் டுகெதர்னா இப்போ தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் அக்காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா 1914 பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர் இருந்திருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் தன்னை கணவன் மனைவி என நம்பிக்கொண்டு பிரிவதற்கான ஒப்பந்தம் செய்கின்றனர். ஒரு டிவோர்ஸ் பேப்பரை அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் சட்டப்படி திருமணமானவர்கள் இல்லை. அதன் காரணமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. அதன் காரணமாக அடிப்படை உறவில் தவறு இருப்பதால், அவர்களுடைய பேசிக் அந்த ரிலேஷன்ஷிப்லேயே மிஸ்டேக் இருக்கிறதுனால அவர்களுடைய அந்த ஒப்பந்தம் செல்லாது. அவர்கள் பிரிவதற்கான ஒப்பந்தம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அது செல்லாதுன்றாங்க. பிரிஞ்சா என்ன, பிரியலனா என்ன, இதெல்லாம் நம்ம இந்தியாவில் ஒரு சர்வசாதாரணமான விஷயமா பார்க்கப்படுகின்றது. அங்கெல்லாம் ரொம்ப பெருசாக ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அக்காலகட்டத்தில் எந்த அளவுக்கு பார்த்துருக்காங்க பாருங்கள். அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அது ஒரு வாய்டு கான்ட்ராக்டாக இருக்கிறதுனால உங்களால் இந்த ஒரு பெட்டிஷனை இந்த இடத்துல தாக்கல் பண்ண முடியாதுன்னு அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. ஸோ இதற்கு இணையான ஆங்கில பேராகிராஃப் இந்த இடத்துல இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, படிச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வந்திருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.